நாள் காத்திருந்து குழந்தை பெற்றவர்கள் அம்மா அந்த பக்கம் இருக்காங்க, பிள்ளைகள்லாம் இருக்காங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 8 வருஷம் கழிச்சு பிறந்துச்சுங்க சார். சிசரியன் பண்ணதுமே கண்ணு முன்னால காமிக்கிறாங்க பாருங்க சார். அது கடவுளே நம்ம நேர்ல பாக்குற மாதிரி தாங்க சார். கையை பிடிச்சு பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு. இப்ப பிடிச்சாலும் அது குழந்தை நினைப்பு தாங்க சார் எனக்கு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார். I had 2 miscarriages. எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டியா? 1 வருஷம் எனக்கு பீரியட்ஸ் வரல. உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். பைத்தியம் நினைச்சுப்பாங்களோ. அந்த கிருஷ்ணன் தான் குழந்தையா வந்ததுன்னு டாக்டரே சொன்னாரு. இப்ப இந்த குழந்தை கையை பிடிச்சு பாக்குறப்ப எப்படி இருக்கு? சின்ன வயசே பார்க்க வேண்டாம், டெய்லி பெருசாங்க. சீக்கிரமா ரொம்ப பெரிய பிள்ளையா நினைக்கிறீங்க? ஒரு ஆசை. எத்தனை வருடம் கழிச்சு குழந்தை உருவாச்சு? 10 வருஷம் சார். மாசம் தலைக்கு ஊத்துறது வந்துரும். 10 வருஷம் கழிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு வரவே இல்லை. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே போனோம். வருத்தப்பட்டு அழுதது உண்டு. என்ன வயசு உங்களுக்கு? 26. கன்சீவா இருக்கீங்களா? அடடே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப டபுள் ப்ரமோஷன் தெரியுது, நீ மூடு. குழந்தையே பிறக்காதேன்னு எல்லாருமே சொன்னோம் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காதே. இது என்ன புது பொருளியா இருக்கு? இங்க மனுஷர் எல்லாருமே அப்படி சொன்ன. அப்புறம் எனக்கு என்னவோ ஒரு மாற்றம் சரையில ஒரு மாற்றம் வந்துட்டு வாங்கி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து 2 கோடு வந்திருக்கு. எல்லாரும் பார்க்க மாதிரி வச்சு அவர்கிட்ட சொல்லல. என்னடி இது? எங்க ஹஸ்பண்ட் வந்து நைட்டு இது எடுத்து வச்சு பார்த்து திரும்பி பார்த்து சார் சத்தியம் சொன்னா சத்து போயப்பா ஒரு பார்வை என்ன பார்த்து இன்னைக்கு பறக்கணும் போல இருந்த சண்டை குருவாயிரம் பார்த்து வளர்த்த அந்த பேரு உயிரே வச்சிருந்தேன். அம்பாளே வந்து பிறந்த மாதிரியே எனக்கு குழந்தை அழவே இல்லை சார். அப்ப தூக்கி போட்டதும் அழுது தூக்கி போடுறது வெடிச்சு போய் சார். அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? 13 வருஷம் சார். நிறைய போராட்டம், அசிங்கம், அவமானம், அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாது. மாடு பிடிச்சின்னு வந்து கட்டினா இந்த மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டாலும் பால் கறக்கும். உங்களுக்கு பண்ண காசு வேஸ்ட். காய்ச்சல் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது. மென்டல் ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் குழந்தை இருக்கணும், நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க. இன்னைக்கு வரைக்காலுமே அவ எனக்கு குழந்தை தான். தாய்மன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லா மறக்க முடியாது. அவ கொடுத்த சந்தோஷம் மறக்கவே முடியாது. 18 வருஷம் கழிச்சு. 18 வருஷம். குழந்தை வாய்ப்பே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. வசதி இல்லை, வேணா விட்டுட்டேன். டாக்டர் போய் செக் பண்ணேன். வீட்டு நின்னா நிற்கும். 50 நாள் அவனுக்கு ஸ்கேன் பண்ணும் போது குழந்தைமான்னாங்க. எதுவுமே வெயிட்ல தூக்கூடாதுன்னாங்க. கூலி வேலை பார்க்குறேன், நான் வெயிட் தூக்கி தான் ஆகணும். ஜனவரி 5ஆம் தேதி பிறக்கலாம். எனக்கு என் மனசையே அப்படி கண்களுங்க வச்சுட்டு அன்னைக்கு பார்த்தோம்னா எனக்கு இருக்க சார். இந்த வீடு வாங்கி கொடுத்துட்டான், அப்பா அம்மா வீடு வாங்கி கொடுத்துட்டான். 14 வருஷம் ஐயா ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் இருந்துடலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமயே விட்டுட்டோம். குண்டாயிட்டே போயிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. 5 மாசம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. என்னால நம்ப முடியலையே. 5 மாசம் பேபி இருக்குன்னு இருந்தீங்க திட்டினாங்க. 5 மாசம் வயித்துல குழந்தை இருக்கு. ஒரு வாந்தியா எதுவுமே கிடையாதுங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வயித்துல குழந்தை இருக்கிறது கூட தெரியாம குழந்தை அடாப்ஷன் பண்ணிக்கலாம், குழந்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போனோம். இந்த காரங்க வீட்டுக்கெல்லாம் யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். என்ன சிரிப்பு ராஸ்கல். குழந்தை இருக்குதுன்னு சொன்ன உடனே வேற உங்களுக்கு இது இருக்க போகுது அப்படின்னு. சார் உங்களுக்கு ஏதா இருக்குது அப்படின்னு சொல்ல வந்து அப்படி அழுதாரு இவரு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. 3 மாசத்துல கையில குழந்தை வளர்ந்ததுன்னா ஒன்னொன்னு அதிசயங்கதான். சரி, அதிசயங்க ஆச்சரியமுங்க. 1.5 வயசுலயே அப்படி சாப்பிட்டா பாட்டு, படுத்தா பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டுதான். ஒரு பாட்டு பாடுங்க, அம்மாக்கா அப்பாக்கா ஒரு பாட்டு பாடுங்க. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. என்ன வாய்ஸ், என்ன அழகு. 1000 நாட்கள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தாங்க. ஓ, தூய தமிழ். சீரியல்ல யாராவது பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா கூட ஐயோ அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களே, நம்ம எப்ப ஆகும். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. 6 வருஷத்துக்கு அப்புறம் 2 கோடு பாக்குறதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிளட் டெஸ்ட் காலையில கொடுப்போம். வந்துருச்சு லேப்ல இருந்து. அப்பா போறீங்கன்னு உடனே எனக்கு 2 மணி மாதிரி ஐயோ இந்த டீ கடை என்ன விலை சொல்லுங்க வாங்கி போடணும். நக்கல்யா அவனுக்கு. இப்படி கத்துனேன் சார். மனசுக்குள்ள இருந்த அழுத்தம் வந்து வெளியில வருது.
5 டைம்ஸ் IUI பண்ணியிருக்கேன். 10 பேர் பண்றாங்க, 8 பேருக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் வந்துரும். டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும், நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. லைஃப்ல கிடைக்காதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்லாம் தூங்கவே இல்லை. அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான் நீ இருந்துருவோம். இந்த இல்லை அப்படின்னு 3 months அப்படியே விட்டாச்சு. ரொம்ப அப்நார்மலாக இருந்தது எனக்கு. அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துக்கே போயிட்டோம். கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. ஸ்கேன் பண்ணும்போது எல்லாம் ரியாக்ஷன் மாறுது. ரூம்ல இருந்து இன்னொரு டாக்டர் கூட்டிட்டு வராங்க. ஹலோ டாக்டர் வெல்கம். பேசிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. கன்சீவா இருக்கீங்க, உங்க குழந்தையோட ஹார்ட் பீட் இருக்கு பாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப சொல்லலுமே இந்த மாதிரி படப்படன்னு இருக்கு உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து அழுது மறக்கவே முடியும். இந்த ஏஜ் வரைக்கும் வந்து சந்தோஷப்பட்ட நாள் வந்து என் பையன் பிறந்த அன்னைக்கு தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். 1 மணி இருக்கும் சார். அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 2 கோடு வந்திருக்கு. ரெஸ்ட் ரூம்ல இருந்து அழுதுக்குனே வராங்க சார். அழுகுறாங்க. எனக்கு இன்னும் அழுகுறோம் சார். அதை கிட்டே நாங்க ஒரு 50-60 வாட்டி வாங்கியிருப்போம். 2 பேரும் அழுவோம், கடவுளை நம்புவோம், கண்டிப்பா கிடைக்கும். இப்போ குழந்தை பிறந்து 10 மாசம் ஆகுது சார். பெண் குழந்தை நேற்று வந்து காட்டணும். என்னால தாங்க முடியாத சந்தோஷம். புரிஞ்சதா? ஆயா பார்த்துட்டு ஆயா சொல்றாங்க, ஆம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னு அழுவாத பாப்பா. நீங்க வேற போங்க பாட்டி. இந்த நாள் கழித்து நீங்கள் பிறந்ததாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க சார். நைட்டு எங்கேயுமே நீ ஸ்டே பண்ணக்கூடாது, போயிட்டு ஈவினிங் வந்துடணும். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பக்கத்து ஊருக்கு அனுப்பல, பக்கத்து தெருக்கு அனுப்பல, அதெல்லாம் ஓகே. இப்படி பண்றியே? தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடல. தெருக்கு போய் விளையாடுறியா? அது எப்படி தெருக்கு போய் விளையாட? உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? அது பிடிக்காது. அதுதான் தெருவுல நாயெல்லாம் வரும் சார். நாய் பயம் சார். எனக்கு ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு பயம் இருக்கு. பயப்படாத, பயப்படாதா. அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணி விடுவாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இங்கே வந்து விளையாடுங்க, டென்ட் போட்டு விளையாடுங்க. 9 ஆல்வேஸ் ஆடி விளையாடி போயிடுங்க. எங்க இந்திரா வந்துக்கிறாங்க? உங்க பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க. பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? சாம்பார் அப்ப எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, இப்ப அவங்க உங்க பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க 10 தெருக்காரங்க எல்லாம் உங்களை நம்பணும். அடுத்த வீட்டுல இருக்க அம்மாவை நம்ப மாட்டீங்க. எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. இப்ப நீங்க தவமா வந்து 10 நாள் அவங்கள வாடகை எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கவலை எனக்கு புரியுது, பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாதுகாப்பு இல்ல, அவங்க வீட்டுல பாத்துக்க மாட்டாங்க. திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. நீங்க முடிச்சிட்டு இந்த பிள்ளை ஆன் சைட்ல யூஎஸ்க்கு போகும். அப்ப விட்டுருவேன். ஓஹோ, நானா அங்க போய் யார்ட்ட பேசுறது? அப்படியோட பேசுறா. அதெல்லாம் நான் பாதட். லூஸ் இல்லனே, மென்டல். பிறந்தது வரமா தண்டனையா? அறம் அவங்களுக்கு தண்டனை. தண்டனை. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. வர உங்களுக்கு தண்டனை எனக்குங்கறா. அமெரிக்கன் கல்யாணம் பண்ணிக்கிறே சொல்லிருக்காளே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். அது பீடி சட்டை பேசிட்டாங்க போல. செலக்ட்லாம் பண்ணாதீங்க, இங்கே அடிபட்டு உயிர் போயிடும் உனக்கு அப்படின்ட்டு. ஃபுட்பால்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் சார். சைக்கிள் ஓட்டக்கூடாது, அதுவும் கம்பி இருக்கிற சைக்கிள் ஓட்டக்கூடாது. புள்ள பூச்சிலாம் சாப்பிட்டு நம்பிக்கையில தான் நான் பிறந்தேன். இந்த பிள்ளைகள் தான் உங்கள் உலகம். உலகத்திற்குள்ளே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை.